Dear students, you listen carefully. If the level of the ground floor is in level with the ground of surface, the method of dam planning. Sir! என்னையா? டண்டனகா அச்சலகா யோ புச்சலகா. நிறுத்தியா? என்ன விஷயம்? சர்க்குலர் வந்திருக்குது. Dear students, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. உங்களோட வளர்ச்சிக்காக நம்ம காலேஜில் இருக்கிற பிசிக்ஸ் லேபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போறாங்க. ஸோ டொனேஷனா நீங்க எல்லாரும் ஜஸ்ட் 10,000 ரூபாய் கட்டியே தீரணும்னு நம்ம சேர்மன் உத்தரவு போட்டிருக்காரு. படிச்சதை கவனமா கேட்டீங்கல்ல, மறக்காம 10,000 ரூபாய் கட்டிடுங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? இப்பதான் எல்லா டேர்ம் ஃபீஸும் கட்டி முடிச்சோம். அதுக்குள்ள 10 ரூபா டொனேஷன் கேட்டீங்கன்னா எப்படி சார் முடியும்? இந்த காலேஜோட வளர்ச்சியில உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் டொனேஷன் கட்டித்தான் ஆகணும். சார் முட்டாள் அறிவு இருக்கால உனக்கு? யார கட்டல உள்ள வந்த? சாரி சார். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. சாரி சார். சார் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு கொடுக்கவே இல்லை சார். ப்ளீஸ் சார், எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க சார். முடியாதுல, வெளியே போ. நான் நல்லா படிச்சிருக்கேன் சார். நான் பரீட்சை எழுதுறேன் சார். அப்பதான் என்ன பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். ப்ளீஸ் சார். ஐயோ, முதல்ல பணத்தை கட்டி எங்களை சந்தோஷப்படுத்தல. நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். எனக்கு ஹால் டிக்கெட் கொடுங்க சார். முடியாதுல, முதல்ல பணத்தை கட்டினா தான் உனக்கு ஹால் டிக்கெட். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ சார் ப்ளீஸ் சார். தம்பி சார் தான் தெளிவா சொல்றாருல, ஏன்னா வித்தியத்துல பணத்தை கட்டு. எல்லாத்தையும் வித்தாச்சண்ணா. எங்க கிட்டே போய் சொல்றியா? உன் ஜாதகமே எங்க கிட்ட இருக்குது. ஒரு வீடு இருக்குல்ல, அது வித்தியத்துல பணத்தை கட்டு. பணம் கட்டாமே படிக்கலான்னு பாக்குறியா? அது இங்க நடக்காது. போடா போடா. சார் கொடுங்க சார். ஏண்டா உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் மூளையில ஏறாதா? பணம் கட்டாத நீ எல்லாம் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. முதல்ல வெளியே போடா. சார் ப்ளீஸ் சார், நான் பரீட்சை எழுதுறேன் சார். உனக்கு பாவ புண்ணியம் பார்த்தனா ஏன் வேலை போயிடும். எழுந்துடா, எழுந்து முதல்ல வெளியே போடா. சார் நான் பரீட்சை எழுதுறேன் சார். சார் விடியா வா விடியா. வா நான் எக்ஸாம் எழுதுறேன் சார். ப்ளீஸ் சார். பணம் கட்டிட்டியா? சார் கட்டிடுறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். வீட்டில் கஷ்டப்படுற அப்பா அம்மா, கல்யாணம் வேற இருக்கு சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். பணம் கட்டிடுறேன் சார். ப்ளீஸ் சார். இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டி வச்சிருக்கனே, எதுக்கு? கல்வியை வளர்க்கறதுக்காக. அதுதான் என்னுடைய லட்சியம். உன்னோட லட்சியம் என்ன? நல்லா படிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? வயசான அப்பா கிட்ட வீடு இருக்கும்ல, அதை விற்கணும். ஏன்னா எனக்கு பணம் முக்கியம். அதுவும் இல்லைன்னா உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருப்பீங்களே பணம், அதை கொண்டு வந்து கட்டு. ஏன்னா எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா என் காலேஜ் கதவை திறக்காது. நீ ஏறி உள்ள வந்த கொன்னுடு. டேய் மாப்ள, டேய் சக்தி, ஏன்டா எல்லாம் உம்மன உட்காந்துருக்கீங்க? டேய் நடக்கிறதாண்டா நடக்கும். இதுக்கு போய் சோகமா உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பணம் வந்துருமா என்ன? கவலையை விடுங்கடா. நீ சந்தோஷமா இல்லாதப்ப நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? நீ பாட்டு பாடுற மாப்ள, சந்தோஷம் தானே வர போகுது. கெண்ட மீனே கெளுத்தி மீனே மாப்ள, கெண்டையே இல்ல கொண்டையே இல்ல, இவ ஐர மீனுடா. தூண்டில போடுற மாப்ள. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதடா செல்வம். இல்ல இப்பதான்டா சரியான முடிவு எடுத்திருக்கேன்.
டேய் உன்னை நம்பி தாண்டா உன் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்கடா. ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு நான் புள்ளையா வந்து பிறந்தேன் பாத்தியா? அதான் சக்தி, நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மாப்ள சொன்னா கேளுடா, வேணாண்டா. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவங்க பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. எனக்காக எல்லாத்தையும் வித்துட்டாங்கடா. இருக்கிறது வீடு ஒண்ணுதான்டா, அதையும் வித்துட்டாங்கடா. நடுத்தெருல நிப்பாங்க. அப்படி சொல்லாதடா செல்வம், அப்படி சொல்லாதடா. போதும்டா, போதும். என்னால அவங்க பட்ட கஷ்டம் போதும்டா. நான் செத்துட்டேனா அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காதுடா. டேய் தற்கொலை படிக்கிறது கோழத்தனடா. உனக்கு நாங்க இருக்கோம்டா. அந்த 10,000 நாங்க காட்டுறோம்டா. என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் இருந்தது போதும். செல்வா நான் இருந்தது போதும். கல்வி எட்டாத உயரத்துக்கு போயிடுச்சுடா சக்தி. நம்மள மாதிரி ஏழைங்க எல்லாம் அதை எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறது தப்புடா சக்தி. நம்மளால முடியாது சக்தி, முடியாது. போதும் சக்தி, போதும். செல்வம், நீ நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டோம். நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சையா. கொன்னுட்டீங்களே, அநியாயமா என் பையனை கொன்னுட்டீங்களே. எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டானே, அவனை நெருப்புல வேக வச்சு கொன்னுட்டீங்களேடா பாவீங்களா. போடாதயா, மாலை போடாத. பணத்தை கட்டி படிக்க அனுப்பின பிள்ளைக்கு பட்டத்தை கொடுத்து அனுப்புவீங்கன்னு நினைச்சேன். பாடியை கட்டி அனுப்பிட்டீங்களேடா, பாடியை கட்டி அனுப்பிட்டீங்களே. பணம்னு பயங்காட்டியே என் புள்ளைய கொண்டுட்டீங்க. எங்க எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. பாவீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்கடா, நாசமா போயிடுவீங்க. நிறுத்துமா, யார பத்தி என்ன பேசுறீங்க? டேய் பேசட்டும். பெத்த மனசுடா, பெத்த மனசு வேதனையில பேசுது. அவங்க பேசினா தான் மனசாரும். பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா, செல்வம் உங்களுக்கு மட்டும் பிள்ளை இல்லை, எனக்கும் புள்ள மாதிரி தான். என் காலேஜில் படிக்கிற எல்லாருமே எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான். எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என்னால பணம் கட்ட முடியலன்னு சொல்லியிருந்தா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேனா?
செல்வம், எனக்கு பணமாடா முக்கியம். உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க தாடா முக்கியம். அத புரிஞ்சுக்காம போயிட்டே. டேய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா. ஐயா, என் செல்லமே. அப்படி விட தல்றா. ஐயா, ஒத்த புள்ளையா, ஒத்த புள்ள. உங்களுக்கு நான் இருக்கேன், நான் இருக்கேன். வாங்க, வாங்க. ராஜா. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குயா கையெழுத்தெல்லாம் கேக்குறீங்க? உன் பையன் காலேஜ் டொனேஷன் கட்ட முடியாம சாகல, காதல் தோல்வேல சேர்த்து இருக்கான்னு இதுல எழுதி இருக்கோம். 2 பேரும் கையெழுத்து போடுங்க. என்னய்யா அநியாயமா சொல்றீங்க? எது அநியாயம்? உன் புள்ள செஞ்சதுதான் அநியாயம். இந்த பரதேசி ட்ரெயின்ல பஸ்ல வந்து சாக கூடாது. எதுக்கு எங்க காலேஜ்ல வந்து சாகணும்? போடு கையெழுத்த. மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா! கேவலம் 10,000 ரூபாய் பணத்துக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டின லாபநாசமாக்கிட்டு போயிருக்காடி உன் புள்ள. அந்த 20 லட்சம் ரூபாய உன்னால கொடுக்க முடியுமாடி? பெருசா என்னமா புள்ளா போயிட்டான்னு ஒப்பாரி வைக்கிற. அம்மா, கையெழுத்து போடாதீங்கம்மா. அவங்க பேச்சு கேட்டு கையெழுத்து போடாதீங்க. நம்ம செல்வத்தை கொண்டது இந்த பாவிங்க தாம்மா. நம்ம செல்வத்தோட சாவுக்கு காரணமான இவனுங்களை சும்மா விடக்கூடாதுமா. இவனுங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுமா. நம்ம செல்வ மாதிரி சாவ மாட்டாமா. கைது போடாதீங்கமா. அம்மா, கைது போடாதீங்க. நீங்க கைது போடாதீங்கமா. போட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். என் புள்ளையோட சாவுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும். பெருமாளி, இப்ப என்னடா பண்ண போற? பண்ணி பாடி. சின்ன பொண்ணு, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. பிள்ளைய என்னால காப்பாற்ற முடியல. பொண்ணு காப்பாத்துறியா? அப்ப கையெழுத்து போடு. கையெழுத்து தனியா போடணும். குடியா போடுறியா? அது கையெழுத்து போடாதீங்க. அம்மா, போடாதீங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாதுமா. கையெழுத்து போடாதீங்க. வேண்டாமா, வேண்டாம். நாம் போட்ட பிச்சையில படிக்க வந்த பரதேசி நாய் இந்த பசுபதி பாண்டியனையே உள்ள தள்ளிருவியா? தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே தீரணும். தண்டனை அடுத்தவங்களுக்கு கொடுத்து தாண்டா எனக்கு பழக்கம். இதுக்கு மேல நீ என் காலேஜுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே உன் தலை தரையில உருளுண்டா. பாருங்களா, கொண்டு போட்டீங்களா? அநியாயமா எப்படி கொண்டு போட்டீங்களா? லட்ச லட்சமா பணத்தை கொடுத்து இன்னைக்கு உசுரையும் கொடுத்து விட்டாண்டா. படிக்காம ஊருக்குள்ள ஆடு மாடு வச்சிட்டு இருந்தா கூட உசுரோடு இருந்துட்டு இருப்பாண்டா. உசுரோடு இருந்துகிட்டு இருப்பாண்டா. அப்பேற்பட்ட அந்த உசுரை பறிக்கிற அந்த படிப்பு இருக்கிற உங்களுக்கெல்லாம் எதுக்குடா? அப்படி சொல்லாத கோபால். கல்வி எல்லாருக்கும் தேவை. இல்லடா, அந்த நாசமா போற படிப்பு இல்லடா, செத்துருமாடா. டேய், உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன்டா. பழிக்கிறதுக்கு ஊர்ல 1000 வழி இருக்குடா. நான் பழிக்கலையா? நான் பழிக்கல. டேய், பொல்லாத படிப்பு படிக்கிறாங்களா? படிப்பு போகடா. நீங்களும் உங்க படிப்பு. டேய், நீங்களா படிச்சு என்ன திறக்கலிக்க போறீங்க? பெரிய படிப்பு படிச்சுட்டாங்களா? படிப்பு போகடா. நீங்களும் உங்க படிப்பு. போகடா, நீங்களும் உங்க படிப்பு. இனிமே பணம் கட்ட முடியலன்னு
ஒருத்தனும் சாகவும் மாட்டான், சாகவும் விட மாட்டேன்.